லவ் பீட்ஸ் தமிழ் FM. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை வீடு பேரு. என்ன டீச்சர், சாப்பாட்டு பையை மறந்துட்டு போறீங்க? வேணாமா? நடத்துனர் பேருந்துக்குள்ளிருந்து நீட்டிய பையை வாங்கி கொண்டு தங்கம் அவனுக்கு நன்றி கூறுவது போல தலையசைக்க பேருந்து நெடுஞ்சாலையில் தனது பயணத்தை தொடர்ந்தது. பேருந்து சென்று வளைவில் திரும்பும் வரையில் பார்த்து கொண்டிருந்த தங்கம் வலது கையில் இருந்த டிஃபன் பாக்ஸ் பையை பார்த்து கொண்டாள். இனி இது தேவையில்லைதான். இந்த பேருந்துக்கும் எனக்கும் இருந்த தினசரி தொடர்பு கூட இனி இருக்க போவதில்லை. மனதிற்குள் ஏதோ இனம் புரியாத பாரம் ஒன்று இறங்க நிமிர்ந்து தன்னுடைய கிராமத்திற்கு செல்லும் பாதையை பார்த்தாள். 40 வருடங்களாய் இப்படியே தான் இருக்கிறது என்றாலும் இன்றைக்கு ஏனோ ஊன்றி கவனிக்கும் ஈர்ப்புடன் ஒவ்வொரு அடியையும் அனுபவித்து நடக்கும் ஆர்வத்தை உண்டாக்கியது. சாலை சந்திப்பில் இருந்த டீ கடையில் ஆட்கள் நின்று கொண்டிருந்தவர்கள் யாருமே தனக்கு தெரிந்தவர்களாக இருக்கவில்லை, அல்லது இத்தனை நாட்களும் யாரையும் மனதில் இருத்திக் கொள்ளும் அவசியமில்லாத காரணத்தினால் யாரையும் அடையாளம் தெரியவில்லை. இருமருங்கிலும் பறந்து கிடந்த வயல்வெளியினூடே சற்றே ஏற்றமாயிருந்த அந்த குறுகிய சாலையில் நடக்க ஆரம்பித்தார். சற்று தொலைவில் வரப்போகும் ஆற்றுப்பாலம் வரை சாலை ஏற்றமாகவும் அதன் பிறகு தவறி நடந்தால் கவிழ்ந்துவிடும் அபாய இறக்கத்துடனும் அமைந்திருக்கும் பாதை. சுழன்றடித்த காற்றுக்கு சாலையில் கிடந்த மணல் பறந்து வாரி இறைத்து முகத்திலும் கைகளிலும் சுள்ளேற்றது. கண்ணீர் படாமல் இருக்க தலையை திருப்பிக் கொண்டாள். பக்கத்திட்டவனுக்கு போய்விட்டு திரும்பி வந்தவனாய் மோட்டார் பைக்கில் கடந்த இவளது மகனின் நண்பன் அருகில் வந்ததும் வேகம் குறைத்து கொண்டான். வரீங்களாம்மா, வீட்டில் விட்டுறேன். வேணாம்ப்பா, நீ போ என நடந்தாள். 3 மைல் என்பது அவளுக்கு எப்போதுமே தூரமாக இருந்ததில்லை. ஊருக்குள் செல்லும் பேருந்தில் வந்தாலும் கூட இங்கே இறங்கி நடப்பதுதான் தங்கத்தின் விருப்பம். வழியில் இருக்கும் மாற்றுப்பாலத்தை ஒட்டி அமைந்த துரை மண்டபத்தில் வெளியூர் வியாபாரிகள் காய்கறி விற்றால் ஏதேனும் வாங்கி கொண்டு அதன் அருகே ஓடும் ஆற்றின் கரையோடு செல்லும் மண்பாதையில் நடந்து வயலில் இறங்கி வரப்புகளினூடே சென்று அங்கு வேலை செய்யும் ஆட்களிடம் போகிற போக்கிலேயே பேச்சு கொடுத்தவாறு சிறிது தூரம் நடந்தால் போதும் இவளது வீட்டின் பின்பக்கம் வந்துவிடும். கட்டியிருக்கும் வேலிப்படலை திறந்து கொல்லைப்புறமாக சென்று கிணற்றுக்கடியில் கால் கழுவி விட்டு சமையலறை வழியே உள்ளே போய்விடுவாள். மாமியார் இருந்த காலத்திலிருந்தே அவளுக்கு இது பழகிவிட்டது. வீட்டின் முன்புறமாக ஆண்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் என்பதால் இந்த வழியை பழக்கப்படுத்தியவள் மாமியார்தான். அவள் இறந்து பல வருடங்களாகி தானே ஒரு மாமியாராகியும் இப்பழக்கம் மாறவில்லை. என்ன, முன்பெல்லாம் நடப்பது எளிதாக இருந்தது. இப்போதெல்லாம் முதுமை காரணமாக கால் முட்டி வலி வந்துகிறது. மாலை வெயில் மிகவும் சரிந்து கிடக்க தனக்கு முன்னால் தனது நிழல் மிக நீண்டு தன்னை விட வேகமாக செல்வது போல் தெரிய அது மட்டும் தானே தனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது எனும் உணர்வு எழுந்தது. கூடவே தான் மட்டும் தனித்து விடப்பட்ட தன்னிறக்கமும் சேர்த்து கொள்ள அவளையும் மீறி கண்கள் கலங்கின. இடது பக்கத்தோளில் மாட்டியிருந்த தனது கைப்பையை பார்த்து கொண்டாள். அதில் ஜிப் போட்டு மூட முடியாமல் அலுவலகத்தில் அவளுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு பொருள் வெளியே நன்றாகவே நீட்டிக்கொண்டிருந்தது. நிச்சயமாய் அது 1/2 அடி நீளமுள்ள ஒரு வெள்ளி குத்துவிளக்காய் இருக்க வேண்டும். இது நீ தினமும் யூஸ் பண்ணுவ தங்கம், தினமும் எங்களை நினைச்சுக்கோ. ரிட்டையர்ட் ஆயிட்டமேனு மனசு தளர்ந்து போயிடாத. இன்னைக்கு நீ, அடுத்த வருஷம் நான் வேணும் சாரோம். இனிமே இப்படி ஒவ்வொருத்தராக போக வேண்டியதுதான். புது பசங்க வந்துட்டாங்க, அவங்க ஸ்கூலில் பார்த்துப்பாங்க. சரி, நான் அப்புறமா வந்து ஒரு நாள் வீட்டில் வந்து பார்க்குறேன். தங்கத்தை வழி அனுப்பும்போது தலைமை ஆசிரியை பல்வேறு உணர்ச்சிகளுடன் கூறியது இப்போது நினைவுக்கு வந்து மேலும் ஒருவித தளர்ச்சியை உருவாக்கியது. சம்பளத்துக்காக இல்லை, மனசுக்கு இந்த வேலை தான் ரொம்ப ஆறுதலாக தெம்பாக இருந்துச்சு. வருஷக்கணக்காக பழகி போச்சு. இனிமேல் வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பேருந்தில் வந்தபோது பக்கத்து சீட்டில் அமர்ந்து பேசி கொண்டு வந்த உடன் பணியாற்றிய காமாட்சி டீச்சரிடம் இவள் குரல் கம்ம ஆதங்கப்பட்ட போது அவள் போலியாய் பொறாமை காட்டினாள். ரிட்டையர்ட் ஆகிட்டா நாங்கள் தான் வருத்தப்படணும் டீச்சர். பென்ஷனும் வராது, எங்களுக்குன்னு எந்த சொத்து பத்தும் கிடையாது. உங்களுக்கு என்ன, ஒரே பையன் தாலுக்கா ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். வசதியான குடும்பத்துலேருந்து மருமக வந்திருக்கா. உங்கள் வீட்டுக்காரர் சேர்த்து வச்சுட்டு போன காடு கழனியெல்லாம் இருக்குது. ஆயுசுக்கும் வாழ்கிறதுக்கு 4 கட்டு வீடு ஒன்று சொந்தமாக இருக்குது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு அக்கம் பக்கம் ஜனங்க இருக்காங்க. அப்புறம் என்ன, இனிமேல் கோயில் குளம் சொந்தக்காரங்க வீடுன்னு விசேஷம்னு நிம்மதியாக இருங்க. நினைவுக்குள் இன்று பேசிய அத்தனை பேரின் முகங்களும் பேச்சுக்களும் மாறி மாறி வந்து போய் இறுதியில் மகன் கேசவனின் முகம் வந்து நிற்க நடையின் வேகம் குறைந்து உள்ளுக்குள் ஒருவித அயற்சி பரவியது. எங்காவது சிறிது அமர்ந்துவிட்டு செல்லலாம் போலிருந்தது. இத்தனை காலமாக அவளை சுற்றி இருந்த அத்தனை பேருக்கும் அவளை பற்றிய போலியான ஒரு பிம்பம் தான் தெரியுமே தவிர அவள் உண்மையில் சந்திக்கும் பிரச்சனைகளும் அவள் இருக்கும் நிலையும் அவளுக்கு மட்டுமே தெரியும்.
சாலையில் அவளுக்கு எதிரே வந்த மற்றும் அவளை அவ்வப்போது கடந்து போன ஒரு சிலர் இவளுக்கு பரிச்சயமில்லாத பாவனைகளுடனே சென்றனர். ஊர் மிகவும் மாறிவிட்டது. முன்பிருந்த மனிதர்கள் பலரும் இன்று இங்கு இல்லை. இருந்த சிலரும் முன்பு போல் இல்லை. இவளுக்கு நெருக்கமாய் இருந்த நிறைய பேர் தங்களது மகன் அல்லது மகளுடன் வெளியூர்களுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு சென்று விட்டனர். இவளிடம் கடைசியாய் சொல்லிக் கொண்டு போகும்போது அவர்கள் முகத்தில் பெருமிதம் காட்டினாலும் அவரவர் அடையாளம் அழிந்து இன்னொருவர் தொழில் தொற்றுக்கொள்ளும் வேதாளம் போன்ற நிலைக்கு ஆளாகிவிட்டமே எனும் வேதனை மறைத்துக் கொள்வது இவளுக்கு புரியும். தனக்கும் அப்படி ஒரு நாள் வந்தே தீரும் என்றாலும் அந்த நாளில் தான் மன நிறைவுடன் மகனோடு வாழ்வேன் என நம்பிக்கையுடன் எண்ணிக்கொள்வாள். அன்றைக்கு அவள் அப்படி நம்பிக்கையாக இருந்தபோது மகன் கேசவனுக்கு திருமணமாகி இருக்கவில்லை. இவளது கணவரும் உயிருடன் இருந்தார். அருகருகே இருந்த வீடுகளில் உறவுகள் இருந்தன. இன்று அந்த நிலை இல்லை. நடையின் வேகம் வெகுவாய் குறைந்து தனது செருப்பு தேயும் மொழி உண்டாவது காதில் விழ மனத்திற்குள் தோன்றிய கலவையான எண்ணங்களிலிருந்து வெளியே வந்த தங்கம் சற்று தொலைவில் தெரிந்த துரை மண்டபத்தை பார்த்தாள். அங்கு அமர்ந்துவிட்டு சென்றால் தேவலாம் என மனதுக்கு பட்டது. இன்றுக்கேனோ வீடு இன்னமும் பெருந்தொலைவில் அமைந்திருந்தால் தேவலாம் போலிருந்தது. வீடு வராமல் போனால் கூட பரவாயில்லை என்று தோன்றியது. இத்தனை அவசரமாக சென்று வீட்டில் என்ன செய்ய போகிறோம் என உணர்வு அவளை மண்டபம் நோக்கி நடக்க வைத்தது. அகன்ற ஆற்றை இணைக்கும் பாலத்தை ஒட்டி அமைந்திருந்த சிறிய சிவன் கோயிலை அடுத்து ஆற்றங்கரையோரமாக இருந்தது அந்த மண்டபம். அதன் மறுபக்கத்தை வடக்கு மேடை என்பர். அதில் அமர்ந்து கால்களை தொங்க போட்டால் ஆற்று நீர் முழங்கால் வரை நனைத்துச் செல்லும். இவளுக்கு பிடித்த இடமும் கூட. கணவன் இருந்தபோது இந்த சிவன் கோயிலுக்கு வரும்போது இங்கும் வந்து அமர்ந்து போயிருக்கிறார். 12 தூண்களுடன் எந்த சோழ ராஜாவோ கட்டி வைத்து விட்டு போனது. அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் தங்கி செல்லும் சத்திரமாக இருந்தது. பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் எப்படி அது துரைமண்டபமாக மாறியிருக்கலாம், எப்படி யார் மாற்றியது என தெரியவில்லை என இவளது மாமியார் சொல்லுவாள். மண்டபத்தை நெருங்கியவாறே சற்று தள்ளி இருந்த சிவன் கோயிலை பார்த்து தன்னிச்சையாக கோபுரத்தை வணங்கி கொண்டாள். சாயரட்சி பூஜைக்கான மணி சப்தம் உள்ளே இருந்து சன்னமாய் கேட்டது. கோபுரத்துக்கு பின்னால் சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். பக்தர்கள் அதிகம் வராத கோயில். பூஜை நேரத்துக்கு அர்ச்சகர் வந்து போவார். வாசலில் இருக்கும் பலகை கடை கூட விசேஷ நாட்களில் தான் திறந்திருக்கும். இப்போது அதுவும் மூடி கிடந்தது. அக்கடை வாசலில் படுத்திருந்த பழுப்பு நிற நாய் இவளை கண்டதும் வாலை ஆட்டிக்கொண்டு ஓடி வந்தது. தினமும் அவள் கோயிலை கடக்கும் போது அவளுடனே சிறிது தூரம் ஓடி வரும். மதியம் மீதம் வைத்த உணவுகள் ஏதேனும் பையில் இருந்தால் எப்போதாவது அதற்கு போட்டுவிட்டு செல்வதுண்டு. அந்த நன்றியில் அது அவளை எப்போதும் அடையாளம் கொண்டு அவளையே சுற்றி வந்து முகர்ந்து நிற்கும். டிஃபன் பாக்ஸில் இருந்த கேக் துண்டுகள் நினைவுக்கு வந்தன. அருகில் இருந்த செடியிலிருந்து அகன்ற இலைகளை பறித்து அதன் மீது கேக் துண்டுகளை வைத்து ஓரமாக வைத்தாள். வழியனுப்பும் விருந்தை முன்னிட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு போங்க என பள்ளியில் அவளுக்கு தந்தது. நாய் சாப்பிடும் வரை நின்று பார்த்தாள். பிறகு மண்டபத்திற்குள் சென்று செருப்புகளை ஓரமாய் கழட்டிவிட்டு வடக்கு மேடையில் அமர்ந்து கால்களை தொங்கவிட்டு கொண்டாள். தங்கத்துக்கு ஆற்று நீர் சுழித்து கொண்டாடும் இந்த மண்டபக்கரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. கணுக்கால் வரையிலான அவளது கால்களை ஆற்று நீரில் வருடி சென்றது. இவள் முகத்தையே நின்று பார்த்து கொண்டிருந்து வாலாட்டி கொண்டிருந்த நாய் ஒரு முறை மண்டபத்துக்குள்ளேயே சுற்றி வந்துவிட்டு இவளுக்கு சற்று தள்ளி சுருண்டு அமர்ந்து கொண்டது. கோயில் வளாகத்தினுள்ளேயே கிடப்பதனாலோ என்னவோ அந்த நாயிடமிருந்து எண்ணெயும் விபூதியும் கலந்த ஒருவித வாசம் வந்தது. ஆற்று நீரில் கரையோரமாக வளர்ந்திருந்த நாணல்களுக்கு இடையே அலைபாய்ந்து கொண்டிருந்த சிறிய மீன்கள் இவளது பாதங்களை சுற்றி வந்து வலிக்காமல் மொய்க்க துவங்கின. அவற்றையே பார்த்து கொண்டிருந்ததில் சிறிது நேரம் எவ்வித சிந்தனையும் இல்லாமல் இருந்த தங்கம் மீன்களோடு அவற்றின் குஞ்சுகள் இணைந்து கொள்வதை பார்த்ததும் உள்ளுக்குள் கேசவனை நினைத்து கொண்டாள். அவளையும் மீறி கண்களில் நீர் துளித்தது. இன்றைக்கு எனது பதில் எதிர்பார்த்து வருவான், என்ன சொல்வது? மீன்களிடம் மானசீகமாக கேட்டால் குனிந்து பார்த்து கொண்டிருந்த அவளது முகத்திலிருந்து கண்ணீர் உருண்டு ஆற்று நீரில் விழுந்து காணாமல் போனது. புடவை தலைப்பால் முகத்தை துடைத்தவாறே தன்னை யாரேனும் பார்க்கிறார்களா என சுற்றிலும் பார்த்து கொண்டாள். சிவன் கோயில் வாசலில் பூஜையை முடித்தவராய் வெளியே வந்து நின்ற அர்ச்சகர் யாருக்கோ போன் செய்து பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இவளுக்கு அப்போதுதான் நினைவு வர கைப்பையை திறந்து தனது மொபைல் போனை எடுத்தாள். அது எப்போதோ பேட்டரி சார்ஜ் தீர்ந்து அணைந்து போயிருந்தது. அதையே பார்த்து கொண்டிருந்தால் 7-8 வருடங்கள் இருக்கும். கேசவன் முதலாக வேலைக்கு போய் அவனது முதல் சம்பளத்தை பெற்ற மகிழ்ச்சியில் டெய்லி பஸ்ல தனியா போற, பஸ்ல விட்டு இறங்கி ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ற. டவுன்ல டிராஃபிக் முன்ன மாதிரி இல்லைம்மா, இதை வச்சுக்கோ, அடிக்கடி தலையை சுற்றுது, மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு வேற சொல்கிற. ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணலாமில்ல என கவலை காட்டி இவளுக்கு புதிய மாடல் ஃபோனை வாங்கி தந்தபோது, இது என்னடா எதை தொட்டாலும் யாருக்காவது ஃபோன் போயிடுது, நமக்கெல்லாம் இது சரிப்படாதுப்பா, உன்னோட பட்டன் வச்ச பழைய ஃபோன் இருக்குமே அதை வேணா போதும் என அவனிடம் இருந்த பழைய மாடல் ஃபோனை வாங்கி கொண்டாள்.
நம்பர்கள் பெரும்பாலும் அழிந்து இப்போது நிறம் மாறி அடையாளம் தொலைத்திருந்தது அந்த ஃபோன். இவள் யாருக்கும் ஃபோன் செய்வதில்லை, இவளுக்கும் யாரும் ஃபோன் செய்வதில்லை. எப்போதாவது அழைப்புகள் வரும், அதுவும் கூட ஏதேனும் விளம்பரம் தொடர்பானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு கேசவன் அழைத்திருக்க வாய்ப்புள்ளது. காரணம், அவள் இன்றைக்கு அவனுக்கு ஒரு முடிவு சொல்லியாக வேண்டும். அதற்காக தனது அலுவலக வேலை முடித்து 7 மணிக்கு மேல் வீட்டுக்கு வருவதாக சொல்லியிருந்தான். அவன் வேலை பார்க்கும் இடம் அந்த கிராமத்திலிருந்து 10 மைல் தொலைவில் இருந்தது. அவனது வீடும் கூட அவனது அலுவலகத்துக்கு அருகேதான். இன்றைக்கு இங்கு தங்கியிருந்து ஒரு முடிவை கேட்டுவிட்டு காலையில் செல்வதாக திட்டம். நிச்சயமாக வருவான். ஆனால் என்ன சொல்வது என்பதுதான் தங்கத்துக்கு புரியவில்லை. ஆயாசமாய் தலையை தூணில் சாய்த்து கொண்டாள். பகல் முழுவதும் வெயிலில் கிடந்திருந்த அந்த தூண் இன்னும் வெப்பம் மாறாமல் அதன் சூட்டை இவளது முதுகில் படரவிட்டது. ஏதோ சப்தம் அல்லது அழைப்பை கேட்டது போல் சட்டென எழுந்த நாய் கோயிலை நோக்கி புழுதி பறக்க வேகமாய் ஓடியது. அது செல்வதை பார்த்துவிட்டு மீண்டும் குனிந்து நீருக்குள் மிதந்த தனது பாதங்களை பார்த்தாள். வெகு நேரமாக தொங்கவிட்டதன் காரணமாக கால்கள் மரத்து போனது போல் இருக்கவே கால்களை தூக்கி மடக்கி அமர்ந்தாள். இதுவரை பாதங்களை சுற்றி வந்த மீன்கள் அவற்றை காணாமல் இங்கும் அங்கும் தேடுவது போல் சுற்றிவிட்டு வேறு பக்கம் கலைந்து போக துவங்கின. இதே ஆற்றங்கரைக்கு கேசவன் சிறு வயதாக இருக்கும்போது அடிக்கடி அழைத்து வந்தது நினைவுக்கு வந்தது. மாமியார் துணையுடன் கேசவனை அழைத்து வருவாள். அவளது கணவர் நன்றாக நீச்சல் அடிக்கக்கூடியவர் என்பதால் தினமும் இங்குதான் இதே கரைக்கு தான் குளிக்க செல்வார். அவர் பலமுறை முயற்சி செய்தும் கேசவனுக்கு நீச்சல் வரவே இல்லை. இதே இடத்தில் கரை புரண்டு ஆற்று நீர் ஓடிய ஒரு மழை காலத்தில் மூழ்கி குளித்த கணவர் மீண்டும் கரையேறவே இல்லை. ஊரே இறங்கி தேடியும் அவர் கிடைக்கவே இல்லை. வெள்ளம் வடிந்த பிறகு 2 நாட்கள் கழித்து பக்கத்து ஊரின் பாலத்துக்கு அடியில் உடல் ஊறி சிதைந்து கிடப்பதாக தகவல் வந்தது. மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு வீட்டுக்கு அவரது உடல் ஒரு பெரிய பொட்டலமாக வந்து சேர்ந்தது. அவரது இறந்த முகத்தை பார்க்கவில்லை என்பதால் இவளுக்கு நம்பவே முடியவில்லை. இன்னமும் அப்படித்தான். அந்த சம்பவம் ஒரு கனவு போலதான் இருக்கிறது. அதன் பிறகு இந்த மண்டபக்கரைக்கு இவள் வந்து போன நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படி அவள் வரும்போதெல்லாம் நீருக்குள் அவர் குளிப்பது போலவும் தத்தளிப்பது போலவும் இவளுக்குள் தோன்றி துக்கம் பீரிடும் என்பதால் இங்கு வருவதை குறைத்து கொண்டாள். வாகனம் ஒன்றின் சப்தம் கேட்டு பெருமூச்சுடன் நிமிர்ந்தவளுக்கு கோயில் வாசல் தென்பட்டது. அவ்வழியாக சென்றிருந்த ஒரு தம்பதியினர் ஸ்கூட்டரை நிறுத்தி உள்ளே செல்வது தெரிந்தது. பார்ப்பதற்கு புதிதாக திருமணமானவர்கள் போல் தெரிந்தது. பூஜை முடிந்து வீட்டுக்கு கிளம்ப தயாராகி வெளியே வர முற்பட்ட கோயில் அர்ச்சகர் இவர்கள் வருவதைக் கண்டு ஏதோ விசாரித்தபடி மீண்டும் உள்ளே செல்வது தெரிந்தது. இவள் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். கேசவனும் அவனது மனைவியும் நினைவுக்கு வந்தனர். கேசவனுக்கு திருமணம் மட்டுமல்ல, காலம் தவறாமல் முறை தவறாமல் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடந்தது. படிப்பு முடிந்த கையுடன் வேலை உடனே கிடைத்து விட்டது. ஏன் கேசவா, தினமும் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது கஷ்டமாச்சேடா? இவள் வருத்தம் காட்டிய போது, அட இதெல்லாம் ஒரு கஷ்டமாம்மா, இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என் கூட படித்தாலும் ஊராக இன்னும் வேலை தேடிட்டு இருக்கான். எனக்கு நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே கிடச்சிருக்கு, அதுவும் 10 மைல் தூரம்தான். சைக்கிளில் ஒரு மிதி மிதிச்சா வந்து சேர போகிறேன், வேணா இனிமேல் பஸ்ஸில் போகிறேன் என்றான். அதுக்கு இல்லைடா, எங்களுக்காக சிரமப்பட்டுக்கிட்டு தினமும் உனக்கே சென்னு கேட்குறா உங்கள் அம்மா. வாரம் ஒருக்கா வந்துட்டு போகலாமில்ல, ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்துக்கிறது என தகப்பன் அறிவுறுத்திய போது, இப்போ என்ன, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் பெற்றவங்களை விட்டுட்டான் பாருன்னு எல்லாரும் சொல்கிறதுக்கா? விடுங்கப்பா, வருஷ கணக்காக நீங்கள் 2 பேரும் வேலைக்காக பஸ்ஸில் போயிட்டு வரப்போ எனக்கு என்ன நோவுன்றேன் என அதட்டினான். கேசவன் வேலையில் கெட்டிக்காரனாக இருந்தான். சட்டென வேலையில் உயர்வு வந்தது. சம்பளம் ஏறியது. வங்கிகளில் பணம் சேமித்தான். அலுவலகத்து அருகிலேயே மற்ற ஊழியர்களுடன் சேர்ந்து ஒரு மனையை வாங்கி போட்டான். டாக்குமெண்ட்டை இவள் கைகளில் தந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். என்னதான் அப்பா விட்டுட்டு போன இந்த சொத்து இருந்தாலும் என் சம்பாத்தியத்தில் எனக்குன்னு ஒன்று வாங்குறப்ப ரொம்ப திருப்தியாக இருக்குமா? மாமியார் சிரித்து கொண்டாள். அடுத்த நாள் ஒரு தரகரை கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக நிறுத்தினாள். உன்னை பெத்தவன் இப்போ இல்லைன்னாலும் அவனை பெத்த எனக்கு ஒரு கடமை மிச்சம் இருக்குல்ல என அர்த்தமாய் பார்த்துவிட்டு அவனிடம் கேட்டாள். திருவையாத்துல ஒரு பொண்ணு இருக்கான், நல்ல வர தரகர் கொண்டாந்துருக்கார். படித்தவ, உங்கள் அம்மா மாதிரியே குணம். உன் ஆஃபீஸ் இருக்கிற ஊர் தான் அவங்களுக்கும். அவங்க அப்பா அங்கே கோர்ட்டில் தான் வேலை பார்த்தாராம். அங்கேயே வா, நல்ல ஊர் தான் என அவன் தலையசைக்க தரகரிடம் சொன்னால், பையனுக்கு சரின்னு சொல்லுங்கோ. அடுத்து வந்த முகூர்த்த தினத்தில் கல்யாணமாகி தேவகி அவனது மனைவியானாள். நிறைய சொந்த பந்தங்களுடன் கூடிய குடும்பம். கணவர் இருந்திருந்தால் அத்தனை பெரிய கூட்டத்திடம் பேசியே களைத்து போயிருப்பார் என எண்ணினாள் தங்கம். அவருக்கு உறவுகள் மிகவும் பிடிக்கும். அவரை போலத்தான் கேசவனும் என்றே எண்ணியிருந்தாள் தங்கம். அவள் எண்ணியது தவறில்லை. அவனுக்கும் உறவுகள் பிடிக்கும் தான். ஆனால் மனைவி வழி உறவுகள் மட்டும் என்றுதான் சொல்ல வேண்டும்.
காலை 7 மணிக்கெல்லாம் கிளம்பி சென்று மாலை 7 மணிக்கு வருபவன் 5 மணிக்கே ஆஜரானான். வாரத்துக்கு ஒரு நாள் தனது மனைவியோடு அவளது வீட்டுக்கு சென்று வந்தான். சில நாட்களில் மதிய சாப்பாடு மாமனார் வீட்டிலிருந்தே வந்துவிட்டதாக பெருமை பேசினான். அவனுடைய மாமனார் அவருடைய ஷஷ்டியாப்த பூர்த்தி விழாவுக்காக அழைக்க வந்திருந்தார். அடுத்த நாள் தங்கத்துக்கு முன்பாக கேசவன் வந்து பீடிகை போடாமல் நேரடியாகவே கேட்டான். நேற்று தேவகி அப்பா வந்துட்டு போனாரே, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எங்கிட்ட விவரமாக பேசினார். அவரோட அந்த விசேஷத்துக்கும் தேவகி தம்பியை மெடிக்கல் காலேஜ் சேர்க்கறதுக்கும் யார்கிட்டயோ கடன் கேட்டிருக்கார். ஒன்றும் தேரல போல இருக்கு. அதான் நம்மக்கிட்ட மாமியார் முந்தி கொண்டாள். நம்மக்கிட்ட எதுடப்பா அவ்வளோ இருக்கும்? ரொம்ப அவசியம்னா நீ உங்கள் அம்மா லோன் போட்டு தான் உங்கள் மாமனாருக்கு பணம் தரணும். சரி என்று உள்ளே சென்றவன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்தான். தேவகியும் நானும் என்ன நினைக்கிறோன்னா, ஏற்கனவே கல்யாணத்துக்காக லோன் போட்டாச்சு. சம்பளத்தில் இப்போவே ஏகப்பட்ட பிடித்தோம், பத்த மாட்டேங்குது. அதான் அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற நம்ம நிலத்தை அதான் சும்மாதானமாக இருக்குது. இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த நிலத்தை வாங்குவதற்கு அவரது கணவர் என்ன பாடுபட்டார் என்பது அவளுக்கு தெரியும். எனக்கு தெரியலப்பா என்ன சொல்கிறதுன்னு தடுமாறினாள். எப்படியும் எனக்கு தனமாக வரப்போகுது, கஷ்டப்படுறப்ப விற்கிறதுக்கு தானே அதெல்லாம் வாங்கி போடுறோம் என சமாளிப்பு பேச்சுகளை பேசினாள். மாமியார் அழுதவாறே இவளை தனியே எச்சரித்தாள். உனக்குன்னு ஒரு பொடிமான இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுறாதடி, பார்த்துக்கோ. தங்கத்துக்கு அவளது பள்ளியில் தேர்வு நேரம் என்பதால் அவனது மாமனார் வீட்டு விசேஷத்துக்கு போக முடியாமல் போனது. உங்கள் கோபத்தை இப்படியெல்லாம் காட்டி உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க, ஊருக்கு தான் உபதேசம் என்று தேவகி முதன்முறையாக சண்டை போட்டாள். கேசவன் தனது மௌனத்தின் மூலமாக அவளுக்கு தனது ஆதரவை காட்டினான். மாமியாருக்கு ஆஸ்துமா முற்றி மருத்துவமனையில் சேர்த்த போது தனது மனைவி வீட்டாருடன் ஆக்ரா டூர் சென்று வந்தான் கேசவன். ஒரு வாரம் கழித்து வந்தவன் டூரில் எடுக்கப்பட்ட போட்டோக்களை காட்டி கதை அளந்து வீட்டை அழகுபடுத்தும் அலங்கார பொருட்களை கடை பரப்பினான். இந்த வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாதும்மா, இதெல்லாம் மாற்றுறதுக்குன்னே ஒரு புது வீடு கட்டணும் போல என்று அளந்தான். வாங்கி வந்த காஷ்மீர் சால்களை அம்மாவுக்கும் பாட்டிக்கும் போர்த்தி விட்டு, இப்போ உடம்பு எப்படி இருக்கான், டாக்டர் என்ன சொன்னார் என்றான் நினைவு வந்தார்போல். ஒரு சில வாரங்கள் கழித்து தங்கத்தின் முன்னால் இனிப்பை நீட்டினான். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வந்திருக்கு, ஆஃபீஸர் ரேங்க். சம்பளத்தில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, ஆனால் வேலை அதிகம், நேரம் பத்தாது போல். அதான் டெய்லி இனிமேல் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியான்னு டவுட்டாக இருக்குது. அவளுக்கும் அடிக்கடி டாக்டர் பார்க்க அங்கே தான் போக வேண்டியிருக்கு. அதான் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஜாகியை மாற்றிக்கலான்னு ஒரு யோசனை வந்திருக்கு. வாடகை வீட்டுக்கா? எதுக்கு வாடகை கொடுக்கணும்? அதான் அப்போவே ஒரு மனையை வாங்கி போட்டான்ல, அது இதுக்கு தான் போல இருக்குது. அதில் சின்னதாக இப்போதைக்கு ஒரு வீடு கட்டிட்டு அப்புறம் தேவைன்னா விரிவுபடுத்திக்கலாம். இது என்னோட பிளான் தான். இனிமேல் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். தங்கம் அமைதியாகிவிட்டு இருக்க மாமியார் தான் குரலில் தெம்பே இல்லாமல் கேட்டாள். வீடு கட்டணும்னா கையில் கொஞ்சமாவது தெம்பு வேணுமில்லடா? பணத்துக்கு தேவகி அப்பாவும் அவங்க தங்கச்சி புருஷனும் ஹெல்ப் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு சரியாக படலை. நாளைக்கு யாராவது சொல்லி காட்டுற மாதிரி ஆகிடும். அதான் நானே என் கையை கொண்டு பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏம்மா, நீயும் ரிட்டையர்ட் ஆக போகிற, பேசாமல் பாட்டி அழைச்சிட்டு என் கூட வந்துடுங்க. சேர்ந்திருந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஒத்தாசையாக இருக்கும். இப்போது மாமியார் குழம்பி போய் அமைதியாக இருக்க. தங்கம் தான் கேட்டாள். வீடு கட்ட பணம் வேணுமேடா? நீங்களும் எங்கள் கூட வரீங்கன்னு அப்புறம் இந்த வீட்டில் யார் இருக்க போகிறா? இந்த வீடு என்னத்துக்கு? இதை விற்று தாம அதை கட்டணும். இப்படி கிராமத்தில் இருக்கிறத விட டவுனில் இருக்கிறதும் நல்லது தானே. அன்றிரவு மாமியாருக்கு உடல்நலம் மேலும் குன்றியது. மூச்சு விடவே மிகவும் சிரமப்பட்டாள். என்னோட வயசான காலத்தில் நீ இருக்கிற மாதிரி உன்னோட வயசான காலத்தில் உனக்குன்னு ஒரு துணை இல்லாமல் போச்சுரே. திணறலாய் மூச்சு இறைப்புகளுக்கு இடையே கூறியவள் விடியற் காலையில் இறந்து போனாள். அவளை சுடுகாட்டில் நெருப்புக்கு தந்துவிட்டு வீட்டுக்குள் வந்த கையோடு கேசவன் சொன்னான். தேவகிக்கு நாள் தள்ளி போயிருக்கான், அவன் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். செத்துப்போன பாட்டி தாண்டா வந்திருக்கா. உறவுகள் கொண்டாடின. மனைவியுடன் ஊருக்கு கிளம்பும் முன்பாக இவளிடம் தனியே வந்து சொன்னான். புதன்கிழமை அன்னைக்கு பேங்க்கு போகணுமா? வீடு விஷயமா ஒரு முடிவை சொல்லு. செவ்வாய் அன்னைக்கு சாயந்தரம் வரேன். இன்றுதான் அந்த செவ்வாய். நாய் குறைத்தபடி மண்டபத்தை நோக்கி வர இவள் கலைந்து ஏறிட்டாள். கோயில் கோபுரத்தில் மின்சார விளக்கு இருந்தது. சூழலில் பெருமளவு இருள் சேர்ந்திருக்க ஆற்றின் கரையோரங்களிலிருந்து பூச்சிகளின் ரீங்காரம் துவங்கி இருந்தது. கோயில் வாசல் யாருமற்று இருக்க கதவை பூட்டிக் கொண்டு சாவியை இடுப்பு வேட்டியில் சொருகிக் கொண்டு அர்ச்சகர் தனது சைக்கிளில் கையில் இருந்த தூக்குவாளியை மாட்டிக்கொண்டு கிளம்ப எத்தனித்து நாயின் குறைப்பு சப்தம் கேட்டு மண்டபத்தை திரும்பி பார்த்தார். இவளை பார்த்தவர் என்ன நினைத்தாரோ சைக்கிளை தள்ளிக்கொண்டு இவளை நோக்கி வந்து மண்டபத்தின் வெளியே நின்று சப்தமாய் கேட்டார். என்ன டீச்சரம்மா, காற்று வாங்குறதுக்கு இங்கே வந்து காலை நீட்டிட்டேல், வீட்டுக்கு கிளம்பல என்றபடி பையிலிருந்த தொன்னையை எடுத்து அதில் வாளில் இருந்த சர்க்கரை பொங்கலை வைத்தார். மண்டபத்தினுள் ஏறி இவளிடம் வந்து நீட்டே, இன்னைக்கு உங்கள் பிள்ளையாண்டா உபயம்தான், ஏதோ வீடு கட்ட போகிறானாமே, வேண்டிக்கிட்டு செஞ்சுருக்கான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயரட்ச பூஜைக்கு முடிஞ்சா வரதாவும் சொல்லியிருந்தான், வரல. ஆஃபீஸில் லேட்டாக இருக்கும் என வாங்கி கொண்டாள். வீட்டுக்கு கிளம்புங்கோ, இருட்டெடுத்து போகணும்.
வயசானவங்க நல்லா வாழ்கிறவங்க ரொம்ப நேரம் இந்த மண்டபத்தில் உட்காரக்கூடாது டீச்சர், கிளம்பிருங்கோ என நகர முற்பட்டவரிடம் பேசுவதற்கு களைப்பாக இருந்தாலும் கேட்டான். ஏன் உட்காந்தா என்ன? செல்ல முற்பட்டவர் திரும்பினார். டீச்சருக்கே தெரியலையாக்கும். பிறந்த ஊராக இருந்திருந்தா எப்படியாவது தெரிஞ்சிருக்கும். வாழ வந்த ஊர் தானேன்னு ஐக்கியமாயிட்டதால ஐதீகத்தை பெருசாக கண்டுக்கல போல. இந்த மண்டபத்தோட பேரே சொல்லுமே என்ன விவரம்னு. இது என்ன ஏதோ துர மண்டபம்னு சொன்னாங்க. அதில் என்ன? அது இந்த காலத்தில் மாறி வந்த பேர். நிஜமான வார்த்தை துறவு மண்டபம். வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாத வாழ முடியாத பெரியவாளையும் சீக்காளியும் இங்கே கொண்டு வந்து விட்டுருவா. கொஞ்ச நாள் கோயில் சோறு, அப்புறம் பகவான் அவர்கிட்ட அழைச்சிப்பார். பக்கத்தில் தான் மயானம், ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் பாருங்கோ. அதுக்காக கட்டி வச்ச மண்டபம் மருவி போய் துறமண்டமாக ஆயிடுச்சு. சிரித்து கொண்டவர், சரி கிளம்பலாம், நான் வேணா அந்த முனை வரைக்கும் துணைக்கு வரேன், வாங்கோ. இல்லை நீங்கள் போங்க, இதோ கிளம்பிடுவேன். அவர் சைக்கிளில் ஏறி செல்ல அவர் மறையும் வரை யோசனையாய் பார்த்தார். அவள் உருவமே தெரியாத அளவுக்கு மண்டபத்தினுள் இருள் படர துவங்கியிருந்தது. அவர் தந்துவிட்டு போன பொங்கலை சாப்பிட மனமின்றி ஓரமாய் வைக்க சற்று தள்ளி நின்றிருந்த நாய் அருகே வந்தது. அவள் விரட்ட மாட்டாள் என்பதை அறிந்தது போல பொங்கலை முதலில் முகர்ந்து பார்த்துவிட்டு பிறகு அதை வேகமாக கவ்விக்கொண்டு மண்டபத்திற்கு வெளியே சென்றது. இவளுக்குள் களைப்பு மிகுதியாய் மேலிட தூணில் இன்னும் சரிந்து அமர்ந்து கொண்டாள். தனது இரு பக்கமும் பார்த்தாள். இடது பக்கம் ஆறு, வலது பக்கம் ஊர். சோறுடன் கண்களை மூடிக்கொண்டாள். பொங்கலை சாப்பிட்டு கொண்டிருந்த நாய் மீண்டும் மண்டபத்தினுள் ஏறி வந்து ஓரமாய் படுத்து கொண்டது. முன்னிரவை வரவேற்கும் சலனங்கள் மண்டபத்தை சுற்றிலும் நிகழ துவங்கியிருந்தன. கண்களை திறக்க முடியாதபடி பாரம் இறங்கிய உணர்வுடன் சாய்ந்திருந்த தங்கத்தின் மனதிற்குள் தொடர்பற்ற பல சிந்தனைகள் மாறி மாறி வர துவங்கின. காற்று குளிர்ச்சியாய் வீசினாலும் இவளுக்கு அதிகமாக வியர்ப்பது போலிருந்தது. தூக்கமா மயக்கமா என தெரியாத அளவுக்கு தன்னை மறந்த ஒரு ஆழ்நிலைக்குள் அவள் சென்றிருக்க ஆற்று நீரில் யாரோ நீச்சல் அடிப்பது போல் ஓசையை உணர்ந்தாள். குளித்துவிட்டு கரையேறும் ஈரமான காலடிகளின் ஓசை தன்னை நெருங்கி அருகே வந்து நிற்பது போலிருந்தது. வருடக்கணக்கில் பழக்கமான வாசனை, காதலிகை ஒலித்த பழக்கமான ஆனால் தெளிவற்ற ஆண்குரல் ஏதோ பேசுவது போலிருக்க இவளுக்குள் பதற்றம். விழிக்க முற்பட்டாலும் உடல் இயக்கங்கள் ஒத்துழைக்க மறுத்து இறுகி போயிருந்த வியர்வை அதிகமாக பெருக்கெடுக்க வாயை திறந்து மூச்சை இழுத்து வெளியிட்டாள். கேசவன் குழந்தையாக இருந்தபோது அவனுக்கு சாமிபத்தர் காத்வராயன் கதையை சொல்லிக்கொண்டே காது குத்தியது நினைவுக்கு வந்தது. கேசவன் வீட்டுக்கு வந்ததும் இவளிடம் கேட்டான், அந்த காத்தவராயன் நல்ல ஆளுதானா? எதுக்குமா அவரை கழுமரத்தில் ஏத்துனாங்க? அவனது புத்திசாலித்தனத்துக்கு வீடே சிரித்தது. உள்ளுக்குள் தோன்றி மறைந்தது. தேவகி கையில் குழந்தையுடன் வந்து போனாள். இடது காதாரம் ஒலித்த குரல் இப்போது தெளிவாய் கேட்க அது கணவரின் அழுகையாக இருப்பது. என்னங்க இது சின்ன புள்ள மாதிரி என இவள் அவரது கண்ணீரை துடைக்க இடது பக்கம் திரும்பினாள். உறங்கிக் கொண்டிருந்த நாய் ஆற்று நீரில் துபீரென ஏதோ விழும் சப்தம் கேட்டு விழித்து பார்த்து எழுந்து நின்றது. தனது தாயின் வருகைக்காக காத்திருந்து வீட்டின் திண்ணையிலேயே உறங்கி போயிருந்த கேசவனுக்கு விழிப்பு வர தூரத்தில் ஏதோ நாய் ஊழையிடும் சப்தம் கேட்டது. வீட்டினுள் எட்டி பார்த்தான். இன்னும் தாய் வராதது உணர்ந்து எங்க போனுச்சோ தெரியலையே என முணுமுணுத்து புரண்டு படுத்து யோசனையோட மீண்டும் உறங்க துவங்கினான். Love Beats Tamil FM.